மிதுன ராசி அன்பர்களே, மே 26, 2026 முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 12, 2027 வரை நிகழவிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல நன்மைகளையும் வசந்தங்களையும் தரப்போகும் ஒரு பொற்காலமாகும். மிதுன ராசியில் இடம்பெற்றுள்ள மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறது என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். விலகும் நெருக்கடிகள், பெருகும் செல்வாக்கு. முதலாவதாக மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்த அன்பர்களே, மே 26 முதல் குரு பகவான் உங்களின் 2ஆம் வீடான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உருவாகும். அக்டோபர் 20 முதல் அதிசாரமாக உங்களின் 3ஆம் இடமான சிம்மத்திற்கு செல்லும் குரு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்ப்பதால் நீண்டகால வம்பு வழக்குகள் மற்றும் நோய் நொடிகள் பறந்து போகும். ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 9 வரை குரு அஸ்தமனமடைவதாலும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை ஏற்படும் வக்ர காலங்களாலும் சிறு சிறு பலன் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கி செல்வாக்கு உயரும். தொழில் மற்றும் உத்தியோகம். தொழில் மற்றும் லாபஸ்தானங்களுக்கு குரு பார்வை கிடைப்பதால் இதுவரை முடங்கி கிடந்த தொழில்கள் கூட வீறு கொண்டு எழும். விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், மருந்தகம், கெமிக்கல், பெட்ரோல், நிதி நிறுவனம் மற்றும் பங்கு வர்த்தகம் ஆகிய தொழில்கள் பெரும் வளர்ச்சியடையும். பணியாளர்களுக்கு ஆட்குறைப்பால் வேலை போய்விடுமோ என்ற பயம் விலகி உங்கள் திறமைக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கும். நிர்வாகத்தின் முழு ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரும். குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி செல்வாக்கு உயரும். கணவரின் ஆதரவால் மதிப்போடு வாழ்வீர்கள். இளம் பெண்களுக்கு உயர்கல்வி, வேலை மற்றும் திருமணம் என அவரவர் கனவுகள் நனவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் பெருமளவு கூடும். வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் உண்டு. விபத்து மற்றும் கடுமையான பாதிப்பால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட முழு நலமடைந்து வீடு திரும்புவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரித்து சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்கும் கனவு மெய்ப்படும். பரிகாரம்: மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை மனமுருகி வழிபட்டு வாருங்கள். வாழ்விலிருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். திருவாதிரை, தொட்டதெல்லாம் துலங்கும் யோக காலம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, மே 26 முதல் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களின் 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் நோய் நொடிகள் நீங்கி வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். அக்டோபர் 20 முதல் சகாயஸ்தானத்தில் அதிசாரமாக சஞ்சரிக்கும் குருவின் பார்வையால் நட்பு வட்டம் விரிவடைந்து கூட்டுத் தொழிலில் லாபம் கொட்டும். அஸ்தமன மற்றும் வக்ர காலங்களை தாண்டி குருவின் அருளால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். நீங்கள் செய்து வரும் தொழில் சிறப்பான முன்னேற்றமடையும். வாடகை அல்லது லீஸுக்கு இடமெடுத்து தொழில் செய்தவர்கள் அந்த இடத்தையே சொந்தமாக வாங்கும் அளவிற்கு பொருளாதாரம் உயரும். ரியல் எஸ்டேட், ஐடி துறை, ஷேர் மார்க்கெட், வாகன விற்பனை, செயற்கை நுண்ணறிவு, AI சார்ந்த தொழில்கள் மற்றும் வேளாண்மை அபரிமிதமான வளர்ச்சியடையும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தடையின்றி பதவி உயர்வு கிடைக்கும். தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். சிலருக்கு வேறு நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்கும் யோகமும் உண்டு. குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம். எந்த ஒன்றிலும் முன்னேற்றமில்லையே என்று ஏங்கிய பெண்களுக்கு அந்த நிலை முழுமையாக மாறும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு கெட்டிமேளம் கொட்டும். பொன் பொருள் அதிகளவில் சேரும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் கிடைத்து விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். தொற்றுநோய் மற்றும் பரம்பரை நோயால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் நிம்மதி திரும்பி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கும். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து பெருமளவு உயரும். பரிகாரம்: திருவாலங்காடு காளியை வழிபடுங்கள். தடைகள் விலகி நினைத்தது நடந்தேறும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். எதிர்பாராத ஏற்றங்களும் லாபங்களும். இறுதியாக புனர்பூசம் 1,
2, 3ஆம் பாதங்களில் பிறந்த நேயர்களே, மே 26 முதல் உங்கள் 2ஆம் வீட்டில் குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். அக்டோபர் 20 முதல் அதிசாரமாக 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். குருவின் சுப பார்வைகளால் உடல்நிலை சீராகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல ஆதாயம் கூடும். குருவின் அஸ்தமனா மற்றும் வக்ர காலங்களில் பலன்கள் சற்று மாறுபட்டாலும் ஒட்டுமொத்தமாக பணவரவு தடையின்றி அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம், இது உங்களுக்கு மிகவும் யோகமான காலமாகும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில்கள் கூட சிறப்பான லாபத்தை ஈட்டும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, ஏஐ மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பெரும் வளர்ச்சி காணும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் சிலர் சொந்த ஊர் திரும்பி செட்டில் ஆகும் நிலை உருவாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம். பெண்களுக்கு மனரீதியாக இருந்த சங்கடங்கள் முற்றிலுமாக மாறும். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என அவரவர் வயதிற்கேற்ற தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும். உயர்கல்விக்கு செல்லக்கூடிய சிறப்பான நிலை உருவாகி மாணவர்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்ற நிலை மாறி ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் சீராகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் சுமூகமாக விலகும். விவாகரத்து வரை சென்ற தம்பதியர் கூட பெரியோரின் அறிவுரைகளால் மனம் மாறி மீண்டும் இணைந்து வாழும் அற்புதமான சூழல் உருவாகும். சொந்த வீடு மற்றும் வாகனம் வாங்கும் உங்களின் கனவு நனவாகும். பரிகாரம்: திருநெல்வேலி நெல்லையப்பரை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். வேண்டுதல்கள் நிறைவேறி வாழ்வில் வளம் கூடும். நிறைவாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த குருப்பெயர்ச்சி உங்கள் வாழ்விலிருந்த இருளை விலக்கி புதிய வெளிச்சத்தை பாய்ச்சப் போகிறது. விடாமுயற்சியுடனும் முழு நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். வெற்றிக் கனிகள் உங்கள் மடியில் வந்து விழும்.